தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பரபரப்பான பட்ஜெட். மக்கள் பரபரப்பாக பத்திரிகைகளை புரட்டுகிறார்கள். எந்த செய்தியும் இல்லை, எந்த அறிவிப்பும் இல்லை. 85 நாள் ஆட்சியில் இந்த பட்ஜெட், போன பட்ஜெட் ஸ்டாலினுடைய படம் ஒட்டப்பட்டிருந்தது அந்த பட்ஜெட் புத்தகத்தில். இப்பொழுது விஜய் படம் ஒட்டப்பட்டிருக்கு. இதுதான் மாற்றம். பட்ஜெட்டில் சாராய கடைகள் குறைக்கப்படவில்லை. பட்ஜெட்டில் கல்வி இலவசமாக கொடுப்பதற்கு எந்த திட்டமும் இல்லை. அதே போன்று மருத்துவமனைகள் நாய் படுத்து கிடக்கிறது, அதற்கு எந்த திட்டமும் இல்லை. திட்டங்கள் தேவை. அடிப்படை கல்வி, தனியார் கல்விக்கூடங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. தனியார் முதலாளிகள் பல்கலைக்கழகங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி நடத்துகிறார்கள். தாய் தந்தையர் உழைத்து பல லட்சம் ரூபாய் கட்டினால்தான் அவன் கல்லூரியில் பட்டப்படிப்பை படிக்க முடியும். அண்ணா பல்கலைக்கழகங்களிலோ அரசு பல்கலைக்கழகங்களிலோ போதிய இடமில்லை. தனியார் பல்கலைக்கழகங்கள் கோடிகளை குவித்து கொண்டு பிரபல அரசியல் கட்சிகளாக பல ஆயிரம் கோடிகளை குவிக்கக்கூடிய தொழிலாக கல்வி மாறி போய்விட்டது. சாராய ஆலை எப்படியோ கல்வி ஆலைகளும் அப்படித்தான் இருக்கிறது. சாராய ஆலை நடத்துகிறவர்கள் கல்வி ஆலையை நடத்துகிறார்கள். இந்த சாராய ஆலை முதலாளிகள், சாராய உடையார்கள், சாராய ஜெகத் ரட்சகன்கள் கல்வி வியாபாரம் இரண்டு சரிசமமாக செய்கிறார்கள். இதற்கு திமுக அதிமுக இரண்டு திருடர்களும் அவர்களுக்கு ஆதரவு. அதை உடைத்து கொண்டு இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இதில் எந்த விதமான திட்டங்களும் இல்லை, கவர்ச்சியும் திட்டங்களும் தான் இருக்குது. தாய்மாமன் சீரு, அண்ணன் சீர், 1 பவுன் தங்கம். இது யார் கேட்டா? அந்த குழந்தை வளர்ந்து இலவச கல்வி கிடைக்குமா, இலவச மருத்துவம் கிடைக்குமா என்று இந்த அரசு, புதிய அரசு உறுதிப்படுத்த வேண்டிய சூழலில் அண்ணன் சேர் 1 பவன். இதுக்கு பிஓ, ஆர்ஐ, டெப்டி தாசில்தாருக்கு 20,000 ரூபா கொடுக்கணும். இதை தானாக வீட்டுக்கு வருமா? 1 பவுன் வராது. காரணம் லஞ்சம், லாவண்யம், ஊழல். ஒரு வருடத்திற்கு பட்ஜெட் தொகையில் 25% ஊழலில் போயிருக்கு. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அரசு போடுகிற 3 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 60,000 கோடி லஞ்ச பணமாக எடுத்துக்கிறான். ஊழல் அது 20% குறைத்து, போன ஆட்சியில் 50%. அட்டையிலே பாலம் கட்டின ஏவா வேலு ஒன்றும் பண்ண முடியல. ஏவா வேலு பல ஆயிரம் கோடியை திருடி கொண்டு போய்விட்டார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. நேரு ஒரு 50,000 கோடியை திருடி கொண்டு போய்விட்டார். அவரை ஒன்றும் செய்ய முடியல. இந்த திருடர்களிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்வது தான் புதிய பட்ஜெட்டுக்கு தான தேவையான கரு. அதை செய்யாத விஜய், திமுக அதிமுக பாணியில் அண்ணன் சீர் 1 பவன். முடிஞ்சு போச்சா பட்ஜெட்டு? திமுக ஊழல், அதிமுக ஊழல், 2 ஊழல்களையும் ஒழிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். உங்களுடைய விசில் சின்னத்தை அந்த இவிஎம் மிஷினில் உடைத்தார்கள். அழுத்தி அழுத்தி உடைத்தார்கள். இதை இந்த பட்ஜெட்டு நிறைவேற்றுமா என்றால் 85 நாளில் ஒன்றுமே இல்லை. ஊழலை தடுத்தால் 1 லட்சம் கோடி மிச்சப்படுத்தலாம். ஊழலை ஒழித்தால் 1 லட்சம் கோடி மிச்சப்படுத்தலாம். 1 லட்சம் கோடியை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் கூட்டு போட்டு தெளிக்கிறான். இதுக்குத்தான் இப்போ திட்டம் வேணும், இதுக்குத்தான் பட்ஜெட் வேணும். இதை செய்தால்தான் தமிழ்நாடு தப்பிக்கும். கேரளாவில் இப்படி
பிடபிள்யூ, ஹைவேஸ், உள்ளாட்சி திருடுகிற அமைச்சர்களையே பார்க்க முடியாது. திருடுனா நைய புடைச்சிடுவான் மலையாளி, அறிவான மலையாளி. இங்கே திருடுகிறவங்கிட்ட 200 கேட்டு ஓட்டு போடுறான். வேலுமணி, நேரு, விஜயபாஸ்கர், நீங்கள் அரபு நாட்டில் இவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கிடைக்கும். ஐரோப்பாவில் வாழ்நாள் சிறை கிடைக்கும். அத்தனையை திருடிட்டு நெஞ்ச நிமித்திட்டு வர்றான் சட்டசபைக்கு. இவர்களை கொண்டாடுறான். இந்த மக்கள்லாம் நீங்கள் அறிவே இல்லாத கூட்டம் தமிழர் கூட்டம். திருடுகிறவனை தெம்பா வர்றான், உன்னை ஏமாற்றுகிறவன் தெம்பா வர்றான். அவன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறான், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறான். பல லட்சம் கோடி. ஜெகத் ரட்சக வீடு வீடாக போய் மீட்டர் ரீடிங் எடுத்தவர் இன்னைக்கு பல பல்கலைக்கழகங்கள், மருத்துவ பல்கலைக்கழகங்கள், திமுக ஆட்சியில் அமைச்சர் திருடி அப்படியே கட்சி தலைமைக்கு கொடுக்கிறவன் திருடர் முன்னேற்ற கழகம். இந்த திமுக பல திருடர்களை பல லட்சம் கோடியை திருட வைத்திருக்கிறது. இதை மக்கள் சொத்தை கைப்பற்றினாலே பட்ஜெட்டே போட வேண்டாம், மக்கள் வரியே கட்ட வேண்டாம், மக்கள் எந்த வரியும் இல்லாமல் இவனால் வாழ முடியும். இதுக்குத்தாயா விஜய் வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டான். இப்போ திமுக போட்ட ஊழல் பட்ஜெட்டை காப்பி அடித்த பட்ஜெட். இது எதுக்கு இந்த பட்ஜெட்டு? பட்ஜெட் என்பதை திமுக 30 அமைச்சர்கள் திருடிய 5 வருடம் திருடினது ஒரு பட்ஜெட் போட்டுடலாம். இலவசமாக அனைத்தும் இலவசம். எவனு வீட்டு வரி, சொத்து வரி, நிலத்து வரி யாரும் கட்ட வேண்டியதில்லை. ஒரு வருடம் இவர்கள் உழைப்பதெல்லாம் இந்த திமுக திருட்டு அமைச்சர்களுக்கு, அதிமுக திருட்டு அமைச்சர்களுக்கு கோடிகளை குவிப்பதற்கு. சொத்து துபாயில் வச்சுருக்கான், லண்டனில் வச்சுருக்கான். வேலுமணி பையன் ஆஸ்திரேலியாவில் செசனா விமானம் ஓட்டுறான். இதெல்லாம் யாருடைய காசு? சாதாரண ஒரு மில் தொழிலாளியா அவங்க அப்ப. இப்போ மகன் பேரன் கோயமுத்தூரில் வெள்ளியங்கிரி மலையே அவர்களுக்கு சொந்தமானது. இது மட்டுமல்ல, இந்த குற்றவாளிகள் பெருங்குற்றவாளியான ஜக்கி வாசுதேவை சுடுகாடை பூரா அவனுக்கு கொடுத்துட்டான். சுடுகாட்டில் பணமெரிக்கிற ஒப்பந்தம் கூட ஜக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் இருக்குது, அதிமுக ஆட்சியில் இருக்குது. இந்த 2 பயலுக்கு தான் இவனுக்கு பூரா ஓட்டு போடுறான். பட்ஜெட் என்பது திமுக அதிமுக அமைச்சர்களிடம் இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்தால் ஒரு 10 பட்ஜெட் ஃப்ரீயாக போடலாம். தெரியுமா விஜய்க்கு? இல்லை விஷ்ணு ரெட்டிக்கு தெரியுமா? இல்லை நந்துவுக்கு தான் தெரியுமா? ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுமா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் திமுக அதிமுகவை போல தாவேக்காவும் ஒன்று தான். என்ன அதிரடி நடவடிக்கை? மீண்டும் தாவேக்காவுக்கு வாக்களித்ததற்கு திமுகவுக்கே ஓட்டு போடலாம், அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம். இப்படியான மனநிலையில் மக்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதிரடியாக அரசியல் செய்யவில்லை என்றால் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்தோன்னே யார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க? ஸ்டாலின்கிட்ட. பல கோடி திருடுன, அவங்க அப்பானும் திருட, மகனும் திருடன், பேரனும் திருட, மக்கள் சொத்தை பல லட்சம் கோடியை கொள்ளையடித்து சர்க்காரியா ஊழலில் தப்பிப்பதற்காக காவிரியை தாரை வாத்தம் குடும்பத்தில் போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறார் விஜய். இது என்னையா நியாயம்? உங்களுக்கு யார் ஆலோசனை சொன்னது? கருணாநிதி தான் பிறவி கோழைனா விஜயும் பிறவி கோழையா? உங்கள் மீது இந்த மக்கள் வைத்த நம்பிக்கை ஒரு வீரன் என்று நம்பிக்கை வச்சிருக்கான். நீங்கள் கோழையாக மாறினால் திமுக அதிமுகவுடைய பட்டியலில் நீங்களும் சேர்க்கப்படுவீர்கள். இந்த பட்ஜெட் ஒரு ஆளுமையான பட்ஜெட்டாக இருந்தால் இது பல அதிரடி அரசியலை செய்திருக்க வேண்டும். அதிகாரிகள் திமுக ஊழல், அதிமுக ஊழல், அதிலே ஊழல் செய்த அதே அதிகாரிகள் தான். இந்த அதிகாரிகளை
நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாணியில் வேலை வாங்குகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகளை நீங்கள் குஜராத் பாணியில், யூபி பாணியில் நீங்கள் வேலை வாங்குகிறீர்கள் என்ற புகாரும் வர துவங்கி இருக்கிறது. ஆகையால் நீங்களும் திமுகவா, நீங்களும் அதிமுகவா அல்லது தாவேகாவா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அமைச்சர் கீர்த்தனாவிடம் திமுகவில் இருந்த டிஆர் பாலு மகன் டிஆர்பி ராஜாவிடம் இருந்த கார்த்திக் தான் கீர்த்தனாவை இயக்குகிறார். கீர்த்தனா சிவகாசியில் 4 கோடிக்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்கார். கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் கமிஷன் பெற்று கீர்த்தனாவுக்கு 4 கோடிக்கு சிவகாசியில் எப்படி பண்ணை வீடு பங்களா வீடு வந்தது? ரவி தேஜா கத்திரிப்பள்ளி அவர் திமுக ஆட்சியில் புரோக்கர், லைசன் ஒர்க்கர், கார்ப்பரேட் நிறுவனர். கார்ப்பரேட் மருந்து கம்பெனிகளிடமிருந்து மா சுப்பிரமணியன் அமைச்சரவையில் பல சலுகைகளை பெற்றுக் கொடுத்த தரகர் எப்படி கீர்த்தனாவுக்கு ஆலோசகர்? ரவி தேஜா கத்திரிப்பள்ளியும் கார்த்திக்கும் தான் கீர்த்தனாவுக்கே ஆலோசகர். கீர்த்தனா இப்பொழுது தொழில்துறை அமைச்சர். இந்த தொழில்துறை அமைச்சரை எப்படி திமுகவினர் இயக்கிறான்? திமுகவில் ஆலோசகராக தரகராக இருந்த டிஆர்பி ராஜாவினுடைய கார்ப்பரேட் ஏஜெண்டான கார்த்தியும் ரவி தேஜா கத்திரிப்பள்ளியும் கீர்த்தனாவிடம் இயக்குகிறாள் என்றால் திமுகவை இயக்குகிறது. அத்தனை தகவலும் திமுகவுக்கு போயிடும், அத்தனை ரகசியங்களும் திமுகவுக்கு போயிடும். இதை எப்படி விஜய் அனுமதிக்கிறார்? கீர்த்தனா எப்படி அனுமதிக்கிறார்? கீர்த்தனாவை பொறுத்தவரை இப்பொழுது கொளுத்து கொண்டு இருக்கிறார், பணத்தில் கொளுத்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா? இதுக்கு தான் நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று ஸ்டாலினிடம் ஆசி வாங்கினீர்களா? காங்கிரஸ் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் 475 கல்லூரிகள் இருக்கிறது. பொறியியல் கல்லூரிக்கு 1 கோடி புதுப்பிப்ப இருக்குது. வருடம் அவர்களுடைய அனுமதியை புதுப்பிப்பதற்கு 1 கோடி. ஆக 475 கோடி. முன்னால் அவர் ஒரு வங்கியில் ஒரு சாதாரண பியூன். இந்த வங்கி பியூன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த பிறகு காங்கிரஸ் கட்சி சிதம்பரத்துக்கு வங்கிகளில் அடமானம் போகிற, ஏலம் போகிற சொத்துக்களை சிதம்பரத்தை வைத்து பாதி விலையில் நிதி அமைச்சகத்திலிருந்து தகவல் தெரிவித்து நிதி அமைச்சகத்திலிருந்து அழுத்தம் கொடுத்து கோடிகளை வாங்கி சிதம்பரத்துக்கு கொடுத்த நபர் சிதம்பரத்தால் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கப்படுகிறார். இப்பொழுது அவர் காங்கிரஸ் கோட்டாவில், மாணிக் தாகூர் கோட்டாவில், இப்போ அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆக ஊழல் ஆரம்பித்து விட்டது. அத்தனை துறைகளிலும் நீங்கள் லஞ்சம் தலை விரித்து ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த பட்ஜெட் திமுக அதிமுக அமைச்சர்கள் எப்படி இந்த கமிஷன் கரப்ஷன் பட்ஜெட்டாக இருக்குமோ அதே போன்று தமிழ்நாட்டினுடைய வளங்கள் சுரண்டப்படுகிறது. தடுத்து நிறுத்துகிறீர்கள், ஆதரிக்கிறோம். ஆனால் இன்னும் நடவடிக்கை வேகப்படுத்த வேண்டும். நடவடிக்கை இந்த துறைகளிலெல்லாம் எழுதப்படாத சட்டம் 20% கமிஷன். வேலுமணி 700 கோடி குப்பை எழுகிற ஜெர்மன் நிறுவனத்துக்கு 7000 கோடி அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு அறப்போர் இயக்க ஜெயராமன் நீதிமன்றத்துக்கு அழைத்து கொண்டு இருக்கிறார். அந்த வழக்குகளையே நீங்கள் விரைவுபடுத்தினால் அத்தனை பேரும் சிறையில். மக்களுடைய சொத்து அத்தனை கோடியை நீங்கள் மீட்டெடுக்கலாம். ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டியது மக்கள் சொத்தை கொள்ளையடித்தவர்களிடமிருந்து மீட்டெடுப்பது தான் உங்களுடைய பட்ஜெட்டாக, உங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும்.
தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் தமிழர்களே. 234 தொகுதியிலும் நிருபர்கள் தேவை. நியாயமாக போராட, தியாகம் செய்வார், வீரத்தோடு மக்கள் மீது நடக்கிற சமூக அவலங்களை தட்டி கேட்க, குட்டி கேட்க நிருபர்கள் தேவை. தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் தேசிய அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.